வெற்றிக்கான வேண்டுதல். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். எரேமியா 1:11. கிரேட் பிரிட்டனில் சாலமோன் கீல்டேர் மாரத்தானில் கலந்து கொண்டு ஓட்டத்தில் ஓடிய ஒருவர் 32 கிலோமீட்டர் ஓடிய பின் ஓட்டத்திலிருந்து விலகி ஓட்டத்தின் முடிவு எல்லைக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதி வரைக்கும் ஒரு பேருந்தில் ஏறி பயணித்து பின் மீண்டும் ஓட்டத்தில் கலந்து கொண்டு தனக்கு 3வது பரிசு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டார். அதிகாரிகள் அவனிடம் கேட்டபொழுது தான் அதிக களைப்படைந்ததால் தான் ஓடுவதை நிறுத்திவிட்டதாக கூறினான். நம்மில் அநேகர் சோர்வுற்ற வீரனைப் போல் சோர்ந்து வெற்றி வாய்ப்பை இழந்து விடுகின்றோம். வெற்றி பெற தொடர் முயற்சி இன்றியமையாத தேவையே. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்த நெகேமியா சிறையிருப்பில் மீந்த எருசலேம் வாசிகளின் நிலையை விசாரித்து அறிந்தவுடன் அழுது துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினான். அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் முன் கிங்லேயு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரை, அதாவது 3ஆம் மாதத்திலிருந்து 7ஆம் மாதம் வரை அவன் 4 மாதங்களாக ஜெபித்ததாக தெரிகிறது. எதிர்ப்புகள் மத்தியிலும் 52 நாட்களில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆம் அன்பர்களே, வெற்றிக்கு அடிப்படை களைப்பற்ற இறைவேண்டல். ஆகவே தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர் வெற்றி பெறுவோம். ஜெபம். அன்பு ஆண்டவரை, சோர்ந்திடாமல் தொடர்ந்து இறைவேண்டல் புரிந்து வெற்றியுடன் வாழ துணைதாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.